ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய 5 சூப்பரான உணவுகளை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவில் சேர்த்துக்கிட்டாகணும். விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேட்டர் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்றது மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வலுப்படுத்துறது, சளி இருமலிருந்து நம்மளை பாதுகாக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குளிர்காலம் ஆரம்பிச்சிச்சுனாலே இந்த குளிர்காலம் மழைக்காலம் மாதிரி வரக்கூடிய சீசனில் ஏராளமான சளி இருமல் காய்ச்சலால் அவஸ்தைப்பட்டு வராங்க. எங்கே பார்த்தாலும் இருமல் தும்மல் தான் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரியான காலநிலைகளை நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுன்றது ரொம்ப சவாலான விஷயமாகவே இருக்குது. மாறி வரக்கூடிய பருவங்களில் நோய்களோட தாக்குதலுக்கு அதிகமாக இருக்கும். அவற்றை தவிர்க்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சிறந்த வாழ்க்கை முறையோட நல்ல உணவுகள், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது மூலிமா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நாம் எந்த ஒரு நோய்களையும் வராமல் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை சேர்த்துக்கிட்டே ஆகணும். விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேட்டர் நிறைஞ்ச உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டு ஆகணும். அதுவே முக்கியமாக சிட்ரஸ் பழங்கள், கீரை, இஞ்சி, மஞ்சள் உள்ளிட்ட பல பொருட்கள் நம்மளோட உடலை வலுப்படுத்தி நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய திறனை அதிகரிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் சிட்ரஸ் பழங்களை உட்கொள்றதுன்றது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது, பயனுள்ளதாகவும் இருக்கும். ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை பழம் இது எல்லாத்துலேயுமே சிட்ரஸ் அதிக அளவில் இருக்கிறதால அதுலேயும் விட்டமின் சி அதிக அளவில் காணப்படுது. இது ரத்த வெள்ளை அணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்க உதவுது. இது தொற்று நோயை ஏற்படாமல் எதிர்த்து போராட உதவுது. அடுத்ததாக இஞ்சியில் இயற்கையாகவே கிருமி நாசினிகள், அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் இருக்குது. சளி இருமல் அறிகுறிகளை குறைக்க இஞ்சி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சியை தேநீரில் கலந்து குடிக்கலாம், இல்லை பச்சையாக கூட சாப்பிடலாம். இது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும். அதே நேரத்தில் தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாக்கும். அடுத்ததான் மஞ்சள். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதால மஞ்சள் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பொருளாகவே பார்க்கப்படுது. மஞ்சளில் கர்குமின்ற ஒரு பொருள் இருக்கிறதால இது சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்டரியாகவும் செயல்படுது. இரவில் மஞ்சள் கலந்த பாலை குடிக்கிறதுன்றது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியான அளவில் நீங்கள் பாலை சேர்த்துக்கணும். பால் கூட மஞ்சளை சேர்த்துக்கணும். மஞ்சள் பால் உடலில் வந்து ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைச்சி நோய்களை தடுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுல தயிர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஆனால் கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, தயிரில் ப்ரோபயோட்டிக் அதிக அளவில் இருக்குது. இது உங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவும். இது உங்களோட குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அதிகரிக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவும். தயிரை எப்படி வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்ததாக பசலைக்கீரை. பச்சை இலை காய்கறிகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் கொண்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துது. இந்த காய்கறிகள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட உடலுக்கு ஆற்றலையும் கொடுக்குது. இப்போ நாம் வீடியோவில் பார்த்த இந்த உணவுகளில் நீங்கள் எளிதில் எடுத்துக்க முடியும். இந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறது மூலியமாக மழைக்காலங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சளி இருமல் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் உங்களோட உடலை பாதுகாத்துக்க முடியும். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகள் தான் இதெல்லாம். அதனால் இந்த உணவுகள் கிடைக்கும் போது நீங்கள் நல்லா எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.